இது தொடுவானத்தினுடைய 24வது நிகழ்வு. 24வது நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முதலாவதாக அருட்தந்தை அன்னம் காலாண்டின் ஆசிரியர் அருட்தந்தை செல்வராஜு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தூத்துக்குடி மாவட்ட மைய நூலகத்தினுடைய நூலகர் ஜே லதா அவர்களை மேடை அழைக்கின்றேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வினுடைய மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளர் திருமதி ராஜபுரவா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவதற்காக நமது கருவூலத்துறையிலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற சையது முகமது ஷெரீப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய 24வது நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரவேற்புரை என்ற அந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அனைவரும் வருக என்று ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டார். இருந்தாலும் சரி, நம்ம இது ஒரு நிகழ்வுக்கு நடக்கணுமாங்கிறதுக்காக வேண்டி வரவேற்புரைன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் சிற்றுரை ஆற்ற இருக்கும் அன்பின் ஆளுமை என்ற தலைப்பில் சிற்றுரை ஆற்ற இருக்கக்கூடிய திருமதி ஜே லதா அவர்கள் மாவட்ட மைய நூலகத்தினுடைய நூலகர். இவர் நூலகத்துக்கு சென்றிருக்கக்கூடிய எல்லோருமே இவரால் கவரப்பட்டவர் தான். இவர் தெரியாதாக்கும் நினச்சி யாரையாவது போய் ஆமாம் லதா தானே, அது எனக்கு தெரியுமா அப்படின்ட்டு இருந்தாங்க. லதாட்ட அவங்க தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் அது எனக்கு தெரியுமா, எங்கள் லைப்ரரிக்கு வருவாங்க, எல்லாரும் அறிவை பெருக்கிக்கிட்டதே எங்கள்கிட்ட வந்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமை இல்லை. அவங்களுக்கு இருக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்களா பத்துன்னு தெரியாது நமக்கு. இந்த நம்மங்கிறது போய் நம்ம படித்து அறிவை பெருக்கிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். அப்படிப்பட்ட அறிவு பெட்டகம் திருமதி லதா அவர்கள் அன்பின் ஆளுமை என்பதை பற்றி பேச இருக்கிறார்கள். அவருடைய அன்பு நம்மை எவ்வளவு தூரம் ஆளுமை செய்யும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். அடுத்து நூல் திறனாய்வு மனித வேர்களை தேடி என்ற அந்த கட்டுரை தொகுப்பை எழுதியவர்கள் திருமதி ராஜபிரபா அவர்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளர், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, ஹைகோர்ட்டில் பிஎட் ஜட்ஜாக இருக்கிறாங்க. அவங்க இந்த கட்டுரை தொகுப்பை மனித வேர்களை தேடி என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கட்டுரை தொகுப்பை ஒரு ஆள் மட்டும் ஆய்வு செய்தால் அது எல்லோருக்கும் அது நிறைவு பெறாது என்பதற்காக வேறு நபர்களை ஆய்வு செய்வதற்காக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் கவிஞர் தங்கத்துறை அரசி அவர்கள், தமிழாசிரியர், கோயில்பட்டி. இவர்கள் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுக்கு 2-3 தடவை வந்திருப்பதால் அவர்கள் நமக்கு பரிச்சயமானவர்கள், தமிழாசிரியர். அதனால் அவர்களுடைய அந்த தமிழ் மூலம் நமக்கு அந்த கட்டுரை தொகுப்பை ஆய்வு செய்வதை நாம் கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அடுத்து நமது ஊரில் உள்ள காமராஜ் கல்லூரியில் உதவி பேராசிரியர், தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் மு செல்வி அவர்கள். இவர்களும் நம்மளுடைய தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு ஏற்கனவே வந்திருக்கிறார்கள், பரிச்சயமானவர்கள். அவர்கள் இருவருடைய நூல் திறனாய்வு விவரங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இங்கே அடுத்து லதா, தங்கத்துறை அரசி, செல்வி, ராஜபிரபா 4 பேருமே இந்த பெண் குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய அந்த நிறைவான தமிழ் மொழி இவைகளை எல்லாம் கேட்பதற்கு நாம் மிகவும் ஆவலோடு இருக்கிறோம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எனவே நாம் நாட்களை மாதத்தில் 30 நாட்களையோ அல்லது 29 நாட்களையோ
வேறு மாதிரி பயன்படுத்தினாலும் மாதத்தில் ஒரு நாள் 2வது ஞாயிற்றுக்கிழமை தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு வந்தால் அந்த செவியில் சுவையை நாம் இங்கு அறிய முடியும். செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அழினும் வாழினும். அதனால் செவியில் கேட்கலை அப்படின்னா நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறார் வள்ளுவர். அதே மாதிரி அதற்காக வேண்டியாவது மாதம் ஒரு முறை நாம் இங்கே தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில் வந்து எல்லாருடைய அந்த ஆற்றலான அந்த தமிழ் உரைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்தவர்கள் நெல்லை தேவன், அதாவது இந்த கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர். அவர் இந்த லதா மேடம் சொன்னாங்க வந்தவுடனே, சார் நான் வேணால் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, நீங்களே தானே எல்லாம் செய்கிறீங்க, அவர் தான் தலைவர், அவர் தான் எல்லாம் செய்யணும், அதுக்கு என்ன செய்ய முடியும், அவர் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாருன்னா செஞ்சு தானே ஆகணும். என்ன எல்லா வேலையும் செய்கிறாரே என்று அந்த ஆதங்கப்பட்ட லதானுடைய மனக்குளிர்ச்சிக்காக வேண்டி தலைவரும் தலைவரை சேர்ந்த எல்லோருமே இந்த வேலையை பார்த்து அதான் மகிழ வைத்து விட்டார்கள். இந்த தலைவர் நெல்லை தேவனோடு ஒன்றித்து வேலை பார்க்கக்கூடிய செயலாளர் மாரிமுத்து அவர்களையும் ஒரு கமெண்ட் போட்டாங்க, நீங்கள் செயலாளர் தான் ஆனால் செயல்பட்ட மாதிரியே தெரியலையான்னு. இவங்க வந்ததே இந்த 24 நிகழ்வுகளில் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, அதுக்குள்ளே செயலாளரை பார்த்து செயல்படலைன்னா என்ன அர்த்தம்? அதனால் செயலாளர் செயல்பட போய் தான் இந்த ரூமில் நம்ம இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் செயலாளருக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், நன்றி. அதுக்கப்புறம் நன்றி உரை கடைசி தானே அவருக்கு, அதனால் ஆமாம். யாருக்கு? சக்திவேல் நன்றி உரை கலை வளர் மணி திருப்பா சக்திவேல் அவர்கள், அரசு கலை பயிற்றுனர், அரசு மாதிரி பள்ளி, தூத்துக்குடி. இவர் இங்கே இந்த கலை இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையில் மட்டும் அவர் வரவேற்புரையோ நன்றியுரையோ சிறப்புரையோ ஆற்றி கொண்டிருப்பவர் அல்ல. எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று குழந்தைகளுக்கு பள்ளிப்பருவ பிள்ளைகளுக்கு எல்லாமே கதை சொல்லி அவர்களை மகிழ்விக்கக்கூடியவர். அரசு கலை பயிற்றுனர், அரசு மாதிரி பள்ளியில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கலை இலக்கியத்தை மிகவும் உயிரோட்டமாக எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கக்கூடிய திரு சக்திவேல் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு வருக என்று வரவேற்பதில் மனமகிழ்வு அடைகிறேன். தாய்க்குளம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, 5 பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 5 பேர் தான் இருக்கிறோம். மொத்தத்தில் இங்கே ஏற்கனவே 40 பேர் 30 பேர்லாம் வந்துக்கிட்டு இருந்தவங்க தான். எதனால் அந்த மாதிரி வராமல் இப்போ இருக்காங்கன்னு தெரியலை. கண்டுபட்டுருச்சா? கனிப்பட்டா மாட்ட போகல, அது 11 மணிக்கு தானே ஆரம்பிக்காங்க, அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இனி அடுத்த மீட்டிங் பாருங்கள், 60-70 பேர் வருவாங்க. ஏன்னா 4 பேர் தாய்க்குளம் தான் இன்றைக்கி பேசியிருக்காங்க அப்படின்னு பிரபல்யமாயிருமா, அப்போ ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து கேட்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அதனால் தாய்க்குளம்னா அவங்க வர்றதுங்கிறது ரொம்ப அரிது. நம்மளாவது சட்டத்துக்கு போட்டு அந்த அன்றைக்கி ஜோலி பாட்டு போங்கன்னு வீட்டில் சொல்லிட்டு வந்துடலாம். அவங்க அப்படி இல்லை. சரி, ரைட். அது அவங்களோட எல்லா வேலைகளையோடையும் சேர்த்து அதோட சேர்ந்து வந்திருக்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறார், தற்கொண்டான் பேணி தகைசான்றோர் சொற்காத்து சோர்விலாள் பெண்ணுனா வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தற்காத்து, அவங்க தான் தன்னை காத்துக்கணுமா. தற்கொண்டான் பேணி, நம்மளோட சார்ந்தவங்களையும் அவங்க பேணணும், பிள்ளைகளை பேணணும், வீட்டுக்காரரை பேணணும், சுற்றத்தார்களை பேணணும். தற்கொண்டான் பேணி தகைசான்றோர் சொற்காத்து சோர்விலாள் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுக்கும் நம்ம அதுபடி நம்ம நடக்கணும். ஏன்னா யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ உறவினர்களோ ஏதோ நம்மளை பற்றி கீழ்த்தரமாகவோ அல்லது அபாண்டமாகவோ எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறனால அதையும் பேணி அதையும் சொல்லிட்டு கடைசியில் சோர்விலாள் அவ்வளவுக்கும் மேலே சோர்வு இல்லாமல் இங்கேயும் வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்காங்கல்ல. அதனால் அவங்களுக்கு என்னுடைய மிகுந்த மன நிறைந்த பாராட்டுக்கள். முடிவாக அனைவரையும் வருக என்று வரவேற்று மகிழ்வதில் பெருமை அடைகிறேன். நன்றி. சார் சிறப்பாக வரவேற்புரையாற்றினாங்க. நம்ம ராஜபிரபா அவங்களோட வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர் அவர்களையும் வரவேற்கிறோம். முருகன் சார் அவர்களையும் வரவேற்கிறோம்.